ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா பன்னீர் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவா எடுத்துக்கலாம். தவா எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், 3 பட்டை, கிராம்பு ஒரு 3 போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சாந்தாக கிடைக்கும், அதனால் அரைச்சி வச்சு அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி வரும். நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை பிறகு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன். போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நிறைய வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை கெட்டியாக வேணால் கூட கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் வேக வச்ச கொண்டைக்கடலை ஒரு கப் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் விட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு சும்மா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு அதுவும் நல்லா கொதிக்க விடணும். நம்ம சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.